திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் இந்த 4 பாத அன்பர்களும் இந்த மிதுன ராசியில் வருவீங்க. இவர்களுக்கு குரு பெயர்ச்சி, அதாவது 15ஆம் தேதி மே மாதம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இதனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரம்னு சொன்னாலே அந்த ஆருத்ரா, அதாவது சிவபெருமானுடைய நட்சத்திரம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆருத்ரா எப்படி அந்த ஒரு விழா மாதிரி ஒரு கொண்டாடப்படுதோ அதே மாதிரி தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப கலகலப்பாகவும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சர்ப்ப கிரகம், அந்த சர்ப்ப கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். யாரை எப்படி பிடிச்சி பார்த்தா நமக்கு என்னது நல்லது நடக்கும் அப்படின்றத உடனே அவங்க முடிவெடுத்துருவாங்க. அந்த மாதிரியாக இன்னொருத்தரை பற்றி யூகிக்கக்கூடிய தன்மை இவர்கள்கிட்ட, இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். இவர்கள் பிறந்த இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ ஒரு 40 வயசாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய பிறப்புல, அதாவது பிறந்த உடனேயே பார்த்திங்கன்னா தகப்பனாருக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏதாவது ஒரு இடமாற்றம் செஞ்சுருக்கிறது, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறது, இல்லை குழந்தை பிறக்கும்போது தாயாருக்கும் தகப்பனாருக்கும் ஏதாவது உடல்நிலைகள் சரியில்லாமல் போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கண்டிப்பாக வந்திருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய அன்பர்கள் வீட்டில். அது பிறந்த ஒரு 2 வருஷம் இருக்கும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அந்த மாதிரி தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறப்பில் இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு அந்த குடும்பத்தில் ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அந்த போராட்டம் ஒரு நல்லதை தேடி நகரக்கூடிய ஒரு போராட்டமாக தான் இருக்கும். அதை தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். எந்த இடத்துல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஒரு சலசலப்பு இருந்தாலும் அந்த சலசலப்பு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய, இதனால ஒரு குழந்தை பிறந்தோடனே நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு நினச்சி நம்ம அதை தவறாக நினைக்கக்கூடாது. அந்த குழப்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய அன்பர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், சதயம், அடுத்து சுவாதி, இந்த 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நட்சத்திர அன்பர்கள் பிறக்கும்போது அவர்கள் அந்த குழந்தைகளும் அதிகப்படியாக அவதிப்படுவார்கள். 2 வருடம், 3 வருடம், 5 வயது வரைக்கும் அந்த குழந்தையினுடைய உடல் நலனில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவர்களை ரொம்ப கேர் எடுத்து அதாவது மருத்துவ செலவுகள் மூலமாக தான் அந்த குழந்தைகளை வளர ஆரம்பிக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தார்கள் கிட்ட ரொம்ப ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு அன்பு வேணும், தனக்குன்னு ஒரு பாசம் வேணும், தனக்குன்னு ஒரு உறவுகள் வேணும் அப்படின்னு ரொம்ப ஏங்கி தவிப்பவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவர்கள் கடைசி வரைக்கும் இவர்களால் இது பண்ணவே முடியாது. அந்த அளவிற்கு இவர்களுக்கு அந்த உறவில் ரொம்ப பெரிய அளவில் வெறுப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உறவு முறைகளும் இவங்க கிட்ட எப்போதுமே ஒரு ஏமாற்றுபவர்களாகவும் இவர்களை ஏமாற்றுபவர்களாகவும் தான் இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு ஒரு நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு அன்பர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம குருவாக குரு பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஜென்ம குரு இவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு டைம். அதாவது உங்களுடைய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம், அடுத்து குருவும் பெயர்ந்து வர்றதுனால குரு ராகு சேர்க்கை ஏற்பட போகுது. இதனால உங்களுக்கு மிக பெரிய அளவு கடன் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி என்னது கொடுக்க போறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடனை கொடுக்க போறாரு. ஏற்கனவே கடன் இருக்கு மேடம், நாங்கள் இதுக்கு மேலே இன்னும் கடன் பட்டு சாக தான் செய்யணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நெகட்டிவாகவும் எதிர்மறை எண்ணங்களோடும் அதிகமாக இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. அவர்களுக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கடன் இருக்குது அப்படின்னா அந்த கடனுடைய தொந்தரவுகள் அதிகமாகக்கூடிய ஒரு நேரம். ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, என்னால் அதிலிருந்து வெளியில் வரவே முடியாது, என்னை வெளியிலேயே போக விட மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு என்ன அந்த கடனுடைய தொந்தரவு என்ன ஒரு அப்படி என்ன சொல்கிறது, அந்த சர்ப்பம் எப்படி சூழ்ந்துருமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த கடனுடைய பிரச்சனை. இதெல்லாம்
எல்லாமே நிவர்த்தியை தேடிதாங்க. நீங்கள் அதுக்காக எங்களை பயமுடுத்துறீங்க, எங்களுக்கு கடனுடைய தொந்தரவுகள் வந்துடும், நாங்கள் இனிமேல் அடுத்து உயிர் வாழணுமா வாழக்கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் நீங்கள் நெகட்டிவாக யோசிக்கலாம். ஆனால் அது அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடிகள் வந்தால் தான் அதற்குண்டான ஒரு நிவர்த்தின்றது கண்டிப்பாக இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5, 7, 9 இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார். 7ஆம் இடமான அந்த களத்திர ஸ்தானத்தை பார்க்க போகிறார். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை பார்க்க போகிறார். அந்த குருவினுடைய பார்வை நல்லா இருக்குது. அப்போ எதுக்கு நீங்கள் கவலைப்படுறீங்க? எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து வெளியில் வரக்கூடிய ஒரு திறமை இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. அதே சமயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, யாரெல்லாம் வெளிநாட்டுக்காக முயற்சி செய்துட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இது பாசிட்டிவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும். இடமாற்றம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக இருக்கும். வேலை வாய்ப்பு ஏதாவது புதுதாக கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் மாறி போயிடுங்க. அதுக்காக நீங்கள் பின்வாங்கவே வேண்டாம். இல்லை நான் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், குழந்தைகளை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், நான் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும்னு திரும்ப நான் பிரிய வேண்டிய ஒரு சூழல் வருதே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரிஞ்சுக்கோங்க. பிரிஞ்சாதான் இந்த இடத்துல அந்த குரு பகவான் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்க போகிறார். அதனால யாருக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு, வேலை இடமாற்றம், அடுத்து வீடு மாற்றம் யாருக்கெல்லாம் வருதோ எல்லாருமே அந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை செஞ்சுக்கோங்க. தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கணும் இல்லையா, நம்ம எல்லாருக்குமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் வச்சுருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா நகைக்கடை வைத்திருப்பவர்கள், மீடியாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் சொந்தமாக சில விஷயங்களை செய்துட்டு வரவங்க, ப்ரொடக்ஷன் தொழிலில் இருக்கிறவங்க, அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தினசரி ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியாக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான அதிகப்படியான ஒரு விற்பனை அளவு இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த தொழிலில் சிறிதளவு தேக்க நிலைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ஏன்னா தேக்க நிலைன்ற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ஷன் இது குறைஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் அளவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதிகமாக எடுத்துக்கோங்க. இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாத்திரமே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு லாபத்தை தரும். இந்த மாதிரியான பிரிண்டிங், அந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வளர்ச்சி நல்ல லாபத்தையும் கொடுக்கும். உங்களுடைய கடனுடைய அளவையும் குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், உங்களுக்கு குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, திருவாதிரை நட்சத்திர அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பலமாக இருக்கிறாரா பலவீனமாக இருக்கிறாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பலன்களை தெரிஞ்சுக்கணும். விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.